இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். அதாவது என்ன அப்படின்னா, பவுலடியார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரு அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு. அப்ப இந்த மாதிரி அதை திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜா பேசுறாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க. அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும். அவனை பழையபடிக்கு கோமாவுக்கு அனுப்பிடாத சொன்ன கேள்றா. ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. விவாதம் பண்ணுவார். கேட்கிறோம்ல சொல்றது. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நங்காதி எப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. ஐயா ஐயா ஒரே நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். சாலா நீயா இருக்க. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சொல்ல வாங்க, கொஞ்சம் கவனிங்க. அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா? அதிகப்படியான வழக்கு நம்ம முதலமைச்சர் மேல தான் இருக்கு. எந்த கட்சி? எந்த முதலமைச்சர்? நம்ம முதலமைச்சர் மேல வளராதீங்க சார். இருக்கு சார். என்ன இருக்கு? என்ன இருக்கு? 60க்கு மேல கேஸ்க்கு மேல இருக்கு சார். வளராதீங்க சார். இருக்கு. நான் எடுத்து காமிக்கிறேன். எடுத்து காமிங்க. வளராதீங்க. இருக்கு சார். இருக்கு. எங்களுக்கு அதை பத்தி அதிகமான வழக்குகள் முதலமைச்சர் மீது இருக்கிறது அப்படின்னா ரொம்ப எளிமையா எந்த சட்ட அறிவும் இல்லாதவர்கள் கூட ஒன்றை புரிந்து கொள்வார்கள். ஏதேனும் வழக்கு என்று ஒன்று இருந்தால் நீதிமன்றத்துக்கு எப்பாவது அப்பப்ப ஒருத்தர் போயிட்டு வருவார். சமீபத்தில் கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கும்போது சரி, இப்ப இருக்கும் சரி, எதுக்காவது ஒண்ணுக்கு போய் ரைட் இருக்கட்டும், அது விட்டுருங்க. அவர் சொல்றாரு, ஓகே இருக்கட்டும். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம. இந்த 11 ஆண்டு கால திட்டம் என்பது சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. அயோத்தியில ராமர் கோயில் கட்டினது, ஆர்டிகல் 370 ரத்து, முத்தலாக் தடை சட்டம், ஜிஎஸ்டி விதிமுறை, புதிய பாராளுமன்ற கட்டடம், அது ஒரு பெரிய சாதனை. 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணதை சாதனை பட்டியலில் சேர்த்து வச்சிருக்கிறார். ராமர் கோயில் கட்டினதுனால தான் இந்தியாவுடைய ஜிடிபி உயர்ந்தது. அது கட்டினதுனால தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனை. அது கட்டினதுனால தான் இந்தியா உலகமே பார்த்து பயப்படுது. பகல்காம் அட்டாக்ல இருந்து எல்லா அட்டாக்கும் நடந்ததற்கு பின்னால் இந்தியாவை பார்த்து எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. நமக்கு சப்போர்ட்டா எல்லாரும் வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ணதுக்கு பின்னால மட்டும் 579 டெரர் அட்டாக்ஸ் துர்கபூமியா மாறிடும் அப்படின்னாங்க. 579 டெரர் அட்டாக்ஸ், 168 சிவிலியன்ஸ் இறந்திருக்காங்க, 247 ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க. இதெல்லாம் யார் பொறுப்பு இருப்பா? என்ன பதில் சொல்லுவேன்?
ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. இது 370 ஆர்டிகல் உங்களுடைய சாதனை அப்படின்னா வச்சுக்கோங்க சாதனை. அப்ப இந்த வேதனைக்கு யார் பொறுப்பு? ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் ஒரு சாதனையா சொல்றாரு. நான் கேக்குறேன், ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் வந்ததற்கு பின்னால எத்தனை முஸ்லிம் பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து விட்டதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவ் பண்ணுவாரா? குமார் சார் ப்ரூவ் பண்ணுவாரா? ஐயோ இல்லம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னு சரியா சொல்ல முடியாது போச்சு நினைக்கிறேன். ஒரு முஸ்லீம் சமூகத்தை குறிவைத்து தாக்கி 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 எங்கோ ஒரு பகல்காம் அட்டாக் நடந்தா சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீமை டார்கெட் பண்றது, யூபில ஒரு காய்கறி விற்கிறவனை சுட்டு தள்ளுறது, இது போன்ற மோசமான காரியங்களை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை சாதனை பட்டியல அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ லவ் பண்ணாலும் சரி ஜாதிக்காக உன் காதலை தியாகம் செய்து விடு அப்படிங்கிறாங்க. இதுல நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு கேக்குறேன். எனக்கு தியாகம் பண்ண வேணாம் சார். அதை நீங்க புரிதலோட அவங்கள ஒத்துக்க வைங்க. ஒத்துக்கக்கூடிய மனோநிலை இருப்பார்கள் தான் காதலுக்கு மரியாதை படத்தை நான் சொன்னேன். காதலுக்கு மரியாதை படத்தை நான் சொன்னேன். காதலுக்கு மரியாதை படத்தை நான் சொன்னேன். ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. சார் இப்போ ஒரு நிமிஷம் ஒத்துக்குவாங்க சார். ஒரு சார் மனிதர்கள் இல்ல சார். நீ குவாலிட்டி இருக்கியா? இல்ல அப்படிலாம் இல்ல. நீ ஒண்ணு இல்ல, அந்த மீசன் இருக்காருல்ல, அவர் வீட்ல வந்து ஒத்து பரம் கேளுங்க, கன்வின்ஸ் பண்ணுங்க சார். கன்வின்ஸ் பண்ணுங்க. அவருக்கு எனக்கு ஆர்குமென்ட் சார். ஒரு மைக் கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க, ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. மீசன் என்ன சொல்றாப்லனா, எக்காரந்த கொண்டு எங்க வீட்ல ஒரு காதல் இருந்துச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறது அவருடைய நிலைப்பாடு. வருஷத்துல மாசம் மாறலாம்டா, ஆனா மனுஷன் மதம் மாறக்கூடாது. வாழ்க்கையில சாஸ்திர சம்பிரதாயம் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா சாதி சமயம் பொய்யா கூடாது. போடா, இது மாட்டுக்கு மாத்திரம் இல்லையடா, மனுஷனுக்கு சேர்த்திட்டா சாதி உண்மையா. முடிஞ்சா கன்வின்ஸ் பண்ணுங்க பாப்போம். அதுதான் ஆனா இப்ப அவர் உங்களை தான் மெயின் குற்றவாளி ஆக்குறாரு. அதாவது நீங்க ஜாதிங்கிற பேர்ல எனக்கு என்ன ஜாதிங்கிற பேர்ல காதலே அழிக்கிறீங்கன்னு உங்க மேல பெரிய குற்றச்சாட்டு. நீங்க காதல அழிக்கிற பெண்கள் தவறான இடத்துல போய் மாட்டிக்கிறாங்கன்ற ஒரு விழிப்புணர்வு தரீங்க. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? அது மட்டும்தான், அதுதானே. அதத்தான் அந்த பையன் நல்ல 3 மணி நேரம் பேசி வைப்பீங்களா? அந்த பையன் நல்ல பையனை கட்டி வைப்பீங்களா? அவன் என்ன பேசுன என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது சார். சொல்லுங்க, கட்டி வைங்க சார். கட்டி வைங்க சார். சொல்லுங்க சார். கட்டி வைங்க சார். சொல்லுங்க சார். கட்டி வைங்க சார். காட்டுறேன் சார். அப்ப சமுதாயம் தாண்டி இல்ல சார். அப்ப தப்பு. சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணாண்ட ஒரே காரணத்துக்காக சொத்தா இருந்த தம்பியை வெட்டி கொண்டானா எங்க குடும்பத்துல தப்பு சார். சார் ஒரு நல்ல பையனுக்கு தான் உங்க பொண்ணை கொடுக்கணும்னா உங்க ஜாதிகாரனுக்கு கொடுக்கலாம் சார். என்ன சார் இது கண்டென்ட்டே தப்பா இருக்கு சார். What nonsense you are talking? புரியல சார். நல்ல பையன் நல்ல பையனா நல்ல பொண்ணா ஏன் ஜாதி? அது வேண்டாம், அது கொளுத்துங்க. ஏன் ஜாதி தான் கொளுத்துங்க. ஏன் ஜாதி? எவ்வளவு கொளுத்த வேண்டியது சார். எரியுது வயிறு கபகபகபகன்னு எரியுது. என்ன சுத்துறாலும் சரி சார். இனி தூக்கு தண்டனை போட்டாலும் சரி சார். ஏன் சார்? சார் நம்ம அடுத்ததுக்கு போலாம். அவர் அதுல போக முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க? கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்க முடிஞ்சவரை கன்வின்ஸ் பண்ணுங்க. சாம்பார் ஆப் எனக்கு நல்லவனா இருந்தா ஏன் சார் கொடுக்க மாட்டீங்க? சார் 1 2 நாள் கொடுக்க முடியாது சார். சார் அது வேண்டாம் சார். எப்படி கண்டுபிடிக்க? நல்லவன் பாருங்க சார். ஒரு பையனை 18 வருஷம் 20 வருஷம் பொண்ணை வளர்த்தீங்க, ஒரு வருஷம் பார்க்க மாட்டீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. என்ன மாதிரி ஆளை லவ் பண்ணிருக்கேன்னு பார்க்க மாட்டீங்களா? ரொம்ப டைம் ஃபார் தட். நீங்க அதற்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதான் இல்லங்கற நான். வாய்ப்பே இல்லை. ரவிகாந்த் சார், ஒரு நிமிஷம். நீங்க ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. அவரோட பாரு நல்ல பையங்கிறது அவர் ஜாதியில இருந்து நல்ல பையன் இல்ல நாடக காதல். அதை நான் ஒத்துக்க மாட்டேன். எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். ஒரு பெரிய எடுத்து கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா அவங்க அப்பா யார் காலை பிடிச்சி யார் கையை பிடிச்சி யார்கிட்ட மண்டிட்டு இந்த உதவாத மூஞ்ச சினிஃபீல்டுக்கு எடுத்து வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எதிர்காலத்தில் உன் மகன் எப்பேற்பட்ட துரோகியாக போகிறான் என்று தெரியுமா? ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நம்மால் பயனடைந்தவர்கள் நம்மிடம் நன்றி காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது என்பதே என் பொது வாழ்வில் நான் கற்ற பெரும் பாடம்.
சரி. அரக்கத்தனமாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் எந்த மாநில உரிமையும் பெற்றுத்தராத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரே நிமிஷம், யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்று தரல? இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட கூட பேசுற மறந்துட மாட்டானா? யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்று தரல? யோ பேசு பேசியா சொல்லுங்க. யார்கிட்ட இருந்தன்னா மத்திய அரசாங்கத்திடமிருந்து. மத்தியில யார் இருக்கா? யாருக்கு 40 MP இருக்கு? இருங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் சார். மத்தியில யார் இருக்கு? பிஜேபி. யார் பெருமை தட்டிக்கிறா? பிஜேபி கூட யார் இருக்கா சார்? எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. பிஜேபி கூட கூட்டணி. மாநில உரிமையை இருங்க எப்படி இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. மாநில உரிமை சார ஒரு மாட்டுக்கு மூக்கனாங்க இல்லாம நல்லா மேய வர்றீங்க. ஆனா அக்னீஸ்வரன் வந்தா கையையும் காயையும் கட்டி போட்டுட்டு விழுந்த வாயையும் கட்டி போட்டு பேசுறா தம்பி. பதில் சொல்ல முடியலன்னா ஏன் மேல என்ன 2 நிமிஷம் பேச இல்ல ஒரு நிமிஷம் நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? நீங்க பதில் சொல்லுங்க. அக்னீஸ்வரன் தவறுங்க. நான் என்ன அர்த்தம்? முதல்ல பேசிட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்ன கேட்டேன், மாநில உரிமைகளை மத்தியில பறிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, யார் பறிக்கிறா? யார் பறிக்கிறா சொல்லுங்க. யார் பறிக்கிறா சொல்லுங்க. மத்திய அரசாங்கம். யாரு? அது யாருன்னா அது உங்களுக்கு எந்த ஆட்சியும் தெரியல, எந்த கட்சியும் தெரியல. எந்த கட்சி? எந்த கட்சி? அந்த கட்சியோட யாரு கூட்டணி வச்சிருக்கீங்க? அதனால நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. கேள்வி மேல் கேட்டுக்கொண்டே இருந்தால் அக்னீஸ்வரனை பேச விடாம இருந்தால் இந்த நாட்டுல ஜனநாயகமா சார்? உண்மையாவே லூசு தான் போல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா?